ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி இந்த வீடியோவில் எல்சிடி ஸ்க்ரீன் எப்படி ஒர்க் ஆகுது, அதில் இருக்கிற டைப்ஸ் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்சிடியில் மொத்தம் 3 வகை. எல்சிடி அப்படின்னாக்கா பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளேன்னு சொல்லுவாங்க. அதாவது ஃப்ளாட் ஸ்க்ரீன் கம்ப்யூட்டர்ஸ், டிவிஸ், மொபைல்ஸ், லேப்டாப்பில் யூஸ் பண்ணுறோம். பேசிக் எல்சிடி தான் நம்ம படிச்சிருப்போம். எல்சிடி வந்து இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, அதனால் இது வரைக்கும் நம்ம யாரும் ட்ரை பண்ணி பார்த்துருக்க மாட்டோம். அதில் எப்படி உள்ள ஃபங்க்ஷன் ஆகுதுன்ட்டு அதை பற்றி ஒரு சின்ன வீடியோ தான் இது. நமக்கு தெரிஞ்சதில் ஃபஸ்ட்டு வந்து எல்சிடி ஸ்க்ரீன் இது தான். ஃபஸ்ட்டு நம்ம பேசிக் மொபைல்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருப்போம் இந்த எல்சிடி. அதுக்கப்புறம் வந்தது டிஎஃப்டி. இந்த ஸ்க்ரீன் தான் டிஎஃப்டினாக்கா தின் ஃபிலிம் டிரான்சிஸ்டர் இது. அதுக்கடுத்து ஐபிஎஸ், இன்பிளேன் ஸ்விட்சிங் சொல்லிட்டு இந்த டிஸ்பிளே வந்தது. மொத்தம் 3 டிஸ்பிளே தான் இது. தான் இந்த எல்சிடி ஸ்க்ரீன். பேசிக்காக ஃபஸ்ட்டு வந்து எல்சிடி சொல்லுவோம். இந்த எல்சிடின்றது வந்து அதிகமான பேக் லைட் ப்ரொடியூஸ் பண்ணும். அதனால் சீக்கிரம் பவர் கொஞ்சம் சார்ஜ் கம்மியாகிடும். அதான் இதில் இந்த ஃபஸ்ட்டு ட்ராபேக்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம கண்டுபிடிச்சது தான் டிஎஃப்டி டிஸ்பிளேன்னு சொல்லுவாங்க. அதாவது தின் ஃபிலிம் டிரான்சிஸ்டர். இது வந்து எல்சிடியை விட இதோட குவாலிட்டி அதிகம், ஷார்ப்பான இமேஜ் வந்து டெலிவரி பண்ணும். பட் ஆனால் இது வந்து ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் தான் பார்க்கணும். சைடு ஆங்கிள்லேருந்தோ அப் டவுனில் பார்த்தோன்னா நமக்கு அந்த பிளாக் ஷேட், அந்த நெகட்டிவ் மாதிரி நமக்கு தெரியும். மற்றபடி ஸ்ட்ரெயிட் ஆங்கிள்லேருந்து அதாவது ஸ்ட்ரெயிட்லேருந்து பார்த்திங்கன்னா கிளியராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து தான் ஐபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, இன்பிளேன் ஸ்விட்சிங். இது வந்து ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. கலர்லேயும் சரி, வைட் ஆங்கிள் சைட்லேருந்து எந்த ஆங்கிள்லேருந்து பார்த்தாலும் நமக்கு அதே கிளியரன்ஸ் தெரியும். அதாவது இதை தான் இப்போ நம்ம வந்து ஸ்மார்ட் ஃபோன், ஐஃபோன்ஸ், மானிட்டர்ஸ், டேப்ஸ் அதிகம் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த டிஸ்பிளேல இன்சைடில் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, ஒர்க் ஆகுதுன்றது நான் இப்போ இந்த வீடியோவில் காட்டுறேன் டீட்டெயிலாக. எல்லாம் படிச்சுட்டு போயிடுச்சு. உங்களுக்கு நான் இந்த டயக்ராமில் இருக்க மாதிரியே நீங்கள் நம்ம படிச்சிருக்கக்கூடிய இந்த டயக்ராம்லேருந்தே நான் இதில் பார்ட்பாட்டாக வச்சு காட்டுறேன். நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன். ஃபஸ்ட்டு இந்த ரிஃப்ளாக்ஷன் இருக்குது இல்லையா, பேக் லைட் சொல்லுவோம். பேக் லைட்ன்றது இந்த ஒர்க் இல்லையா, எல்இடி இந்த லைனாக இருக்குது பாருங்கள். சரியாக தெரிய மாட்டேது கேமராவில். இந்த ஒர்க் இல்லையா, 1 2 3 4 5 6 7 8 9 10 15 எல்இடிஸ் இருக்குது இந்த பேக் லைட்டுக்காக ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன் இல்லையா, எல்சிடிக்கு வந்து நிறைய பவர் வேஸ்ட்டும். அது இதால் தான் இவ்வளோ அதாவது இந்த எல்இடி க்ளோ இணைந்து தான் டிஸ்பிளே ஆனில் இருக்கும், க்ளோ ஆகிட்டே இருக்கும். இந்த எல்சிடி வந்து டேரெக்டாக இந்த எல்இடி க்ளோ ஆகுது வந்து ஃபஸ்ட்டு இந்த இருக்கு இல்லையா ஒரு பிளேட்டு, இந்த இருக்கு இல்லையா, இந்த பிளேட்டில் அடியிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஃபைபர்லாம் லைட் இல்லை, அதுபோல் இந்த பிளேட் அடியிலேருந்து இந்த இதில் எல்இடிஸ்லேருந்து டேரெக்டாக அந்த பிளேட்டில் ஸ்ட்ரெயிட்டில் அடித்து பேக்கில் அடித்து வேஸ்ட் ஆகக்கூடாதுன்றதுனால தான் இந்த ரிஃப்ளாக்ஷன் பிளேட் வச்சுருப்பாங்க, பேக் லைட் டார்க்காக ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு. இந்த லேயரோட முடிஞ்சிச்சா. இதில் வந்து இந்த டயக்ராமில் பேக் லைட் பார்த்தாச்சு. அடுத்தது டிஎஃப்டி கிளாஸ் போலரைசர். டிஎஃப்டி கிளாஸ் போலரைசர்ன்றது ஒன்றும் இல்லை, இது இருக்குது பாருங்கள், இதுதான் இந்த டிஎஃப்டி கிளாஸ் போலரைசர். இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு தெரியும். இதில் பார்த்திங்கன்னா தெரியலையா, இப்போ தெரியும். அதை போலரைஸ் பண்ணுறது தான் அதோட வேலை. ஆக பேக் லைட்டும் பார்த்தாச்சு, டிஎஃப்டியும் பார்த்தாச்சு. இப்போ இந்த 2 லேயரு போலரைசர். இந்த போலரைசர்ன்றது இந்த இருக்கு இல்லையா மேல் டிஸ்பிளேல, இந்த மேல் லேயர் ஒரு லேயர் ஒட்டியிருப்பாங்க, அதுதான் இந்த பிளாக் கலர் போலரைசர் ஷீட். இந்த ஷீட் அது. இப்போ இந்த ஸ்க்ரீன், அதாவது இந்த கலர் ஃபில்டர் கிளாஸு இங்கே இருக்கு இல்லையா, இந்த 2த்தையும் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். வெயிட் பண்ணுங்கள். வேறு ஒரு டிஸ்பிளே நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் இந்த ஸ்க்ரீன், அதாவது கலர் ஃபில்டர் கிளாஸ். இதுதான். இந்த 2த்துக்கும் நடுவில் லிக்விட் கிறிஸ்டல்னு இருக்குது. அதில் ஒரு வோல்டேஜ் அப்ளை பண்ணும்போது தான் அந்த லிக்விட் கிறிஸ்டல் வந்து அதுக்கேற்ற மாதிரி மூவ் ஆகும் உள்ள. இந்த ரெண்டு லேயருக்கு நடுவில் இருக்கும் இந்த லிக்விட் கிறிஸ்டல்ன்றது. லைட்டாக உங்களுக்கு பார்த்தா தெரியும் அந்த கலராகன்றது. கொஞ்சம் வேஸ்ட் ஆனதுனால அவ்வளோ தெரியல. இந்த கலர்ஸ் தான் அது, ரெட், ப்ளூ, க்ரீன், ஆர்பிஜி. இந்த 2த்துக்கும் லிக்விட் கொடுக்குற வோல்டேஜ் வந்து இங்கேருந்து ஒரு சர்க்யூட்டில். வெயிட் பண்ணுங்கள். இந்த ஸ்ட்ரிப் போகிறது இல்லையா டிஸ்பிளேக்கு, இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று வந்து இங்கே போகுது இல்லையா, இது வந்து எல்இடிக்கு போகும். பார்த்திங்கன்னா தெரியும், இது வந்து எல்இடி, இந்த ஸ்ட்ராப் வந்து எல்இடிக்கு போகும், எல்இடி வரும். இன்னொன்று வரது வந்து இது இல்லையா, இது வந்து டேரெக்டாக இந்த 2 ஃபில்டர் கலர் இந்த கலர் ஃபில்டர் கிளாஸுக்கு தான் வரும். இங்கே வரும். அந்த சர்க்யூட் வந்து டேமேஜ் ஆகிடுனால தெரியல. அது வந்து அந்த சர்க்யூட் ஏற்ற மாரி ஃபில்டர் மூவ் ஆகும்போது உள்ளே இருக்கிற அந்த லிக்விட் கிறிஸ்டல் வந்து மூவ் ஆகும்.
மூவ் ஆகும்போது போலரைஸ் பண்ணி பேக் லைட்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுற லைட் மூலிமா தான் நமக்கு ஃப்ரண்ட்டில் டிஸ்பிளே நல்லா தெரியும். இந்த லிக்விட் கிறிஸ்டல்ன்றது இப்படி தான் இருக்கும். இதை பற்றினா உங்களுக்கு மேலும் வேறு எதனாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. இந்தமாரி வீடியோ வேணும் அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பட்டன் எடுத்துங்க. கமெண்ட்டில் கேளுங்க உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும்னு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.